எல்லோருக்கும் வணக்கம். எண்ணங்களால் உதிக்கக்கூடிய ஐடியாக்கள் இவைகளை உடனுக்குடன் ஒரு பேப்பரில் எழுதுறது, ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இல்லை மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப் கொடுத்துக்கலாம், ரெக்கார்ட் செய்யலாம். ஏதோ ஒரு வழியில் பண்ணி நீங்கள் வெற்றி அடைவதற்கு என் வாழ்த்துக்கள். ஞாபகம் எக்காலத்தை கொண்டு மறக்கக்கூடாது. ஞாபகமாக அதை செய்து முடிக்க வேண்டும். இதை தான் முக்கியம். ரொம்ப சாதாரணமான விஷயம் இது. ஆனால் அதுதான் பல பேரை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு. இந்த ஜஸ்ட் ஃப்ராக்ஷன். நீங்கள் சமீபத்தில் ஒரு சூர்யா அப்பா நடித்து ஒரு படம் வந்தது. அவர் இந்த ஃப்ளைட் விடுவார். அவரோட பெரிய ஏர்க்ராஃப்ட் சரியாக ஓடாது, எல்லாம் பண்ணுவார். ₹1 தான் போட்டிருப்பார், ஒரு டிக்கெட்டுன்னு போட்டிருப்பார். ஒரு சின்ன ஒரு இடுகளை ஒரு பறவை குருவி பறந்து அப்படி போகும். டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல ஐடியாப்பா. அதே மாதிரி சின்ன ஏர்க்ராஃப்டை வாங்கி விட்டு நிறைய சம்பாதிக்க வெற்றிகளை பண்ணுவாங்க. இது ஒரு கதை. ஓகே, இது கதையில் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இப்போது நான் சொல்ல போகிற விஷயம். விளையாட்டு பொருள்களை பற்றி பேசுகிறேன். நம்ம பாரம்பரியமான பம்பரம், பாரம்பரியமான பட்டம், பாரம்பரியமான பழைய விளையாட்டுகள் உண்டு. இதை எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்க பார்த்ததே இல்லை. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்திலுமே நம்ம மூளை வேலை செய்யணும். அப்படி தான் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு எல்லாமே இருந்திருக்கு. இதை சின்னதாக பண்ணுறவங்க எல்லாருமே ஆன்லைன் சேல்ஸ் மூலமாக விற்றுட்டுருக்காங்க. இப்போவும் பல பேர் விற்றுட்டுருக்காங்க. இதை ஒரு தொழிலாகவே பண்ணி ஆன்லைனில் விற்றுட்டுருக்காங்க. அதை தமிழ்நாட்டில் மட்டுமே 14,000 கோடியா. இந்த பாரம்பரிய விளையாட்டு எங்கே கிடைக்கிது? இப்போ அதுதான் ஒரு பாயிண்ட்ஸ். இன்றைக்கி நிறையா இந்த மற்ற பொருளாக கிடைக்கும். அதாவது இந்த சைனாலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, இந்தியாவிலையும் பண்ணுற லியோ எல்லோரும் பண்ணுறாங்க. இதையெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாலில் கிடைக்கும். இந்த பாரம்பரியமான இதெல்லாம் எங்கே கிடைக்குதோ, பூம்புகார், காதி கிராஃப்ட், இந்த மாதிரி இடத்துல நிறையா எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பொம்மைகள், குழந்தைகளுக்காக பண்ணப்பட்ட நம்ம பாரம்பரியமான இது விளையாட்டு பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நம் குழந்தைகளும் மூளையை வளர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு, புத்திசாலி ஆக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய விளையாட்டு பொருட்கள் இருந்தது. இப்போ சில பொம்மையெல்லாம் இருக்குதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அதை நான் சொல்ல பாரம்பரியமானது. நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கிட்டிப்புள்ள எடுத்துக்கோங்க. அதுதான் இப்போ கிரிக்கெட்டு. இதை நம்ம சின்ன வயசில் விளையாடிருப்போம். கரெக்டாக அந்த ஸ்டம்புகள் அடிக்கிறான், இல்லை பவுலிங் பால் எடுத்து அடிக்கிறான். அந்த காலத்தில் நம்ம கிட்டிப்புள்ள எடுத்து கரெக்டாக அடிப்போம். அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. நல்லா அருமையான விளையாட்டு. அதுதாங்க இன்றைக்கி கிரிக்கெட்டு. நீங்கள் பட்டம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. விடக்கூடாது கண்டிஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில், அது விட்டுருவோம். ஆனால் பட்டம் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஆர்ட், ஒரு கலை. அது செய்கிறதே ஒரு தனி கலை. அதெல்லாம் மாஞ்சானூல் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய போட்டியே நடக்கும். அங்கே பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெற்றாங்கன்னு ஒரு வெறி வரும். ஒரு சாதாரண ஒரு பம்பரம் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த பம்பரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளாடுவாங்க. எல்லாம் 8 வயசு, 6 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு பசங்க. பெரிய ரவுண்டு, அதுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு, அங்கே தான் அந்த அடி வாங்கின இது அதை அடிப்பான். நடுவில் ஒரு ஆணி இருக்கும், சுற்றுவான், விளாடுவான், கரெக்டாக அடிப்பான். எங்கே பாருங்கள், மூளை வேலை செய்யும். இங்கே ஒவ்வொன்றுலேயும் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூளை வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாத்துலேயுமே இருந்துருக்கு. நம்ம விளையாடும்போது ஹை ஜம்ப், இந்த இது குதிரை ஏற்றம் என்னென்னோ சொல்லுவோம். நம்ம மறந்து போச்சு எனக்கே. அதையெல்லாம் ஒருத்தர் குளிச்சப்பான், மேலே ஜம்ப் பண்ணுவோம். அதெல்லாம் என்னது? இன்றைக்கி ஹை ஜம்ப்பு இல்லை இதெல்லாம் வந்திருக்கு. அதுதான் இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்த்தது, விளையாடியது. விளையாட்டு பொருள்களில் ஞாபகம் வச்சிங்க. தமிழ்நாட்டில் மட்டும் விளையாட்டு பொருட்கள், குழந்தைகளோட விளையாட்டு பொருட்கள் 14,000 கோடிங்க. இதெல்லாமே 21ஆம் வருஷத்து ஸ்டாட்டிக்ஸ்.
அதாவது 14,000 கோடி அப்படின்னா எவ்வளோ விளையாட்டு பொருட்கள் விற்றுக்கிட்டு இருக்கு. பழையவே மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா இதிலலாம் ஒன்றும் உபயோகம் இல்லை. இந்த குழந்தை நல்லா புத்திசாலியாக வளரணும் ஒவ்வொரு அம்மா அப்பா யோஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட நிலைமை இதை பாருங்கள். இப்போது இவங்க இந்த சொல்லிக் கொடுக்கறது சின்ன சின்ன பையனையே நல்லா படிக்க வைக்கணும், நல்ல மூளையோடு வரணுங்கிறதுக்கு அப்பா அம்மாலாம் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. இப்போது பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த காலத்தில் 5-6 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கும், அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. இப்போலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளை, எல்லாத்தையும் நல்லா படிக்க வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் நல்லா விளையாடி பெரிய ஆளாகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபுட்டுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னாக்கா இந்த ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு நம்ம எதுக்கடா நம்ம வந்து மெடிசனுக்கு செலவு பண்ணுவான்னு நல்லா ஆர்கானிக் ஃபுட்டாக வாங்கி கொடு குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த பழமையே நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். ஃபர்டிலைசராக போட்டதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அது தப்பு இல்லை, நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். நம்ம உலகம் மிகப்பெரியது, அதை விட மக்கள் தொகை அதை விட பெரியது. எல்லா பழமையும் மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள், பழைய விளையாட்டு பொருட்கள் அத்தனையும் இப்போ வர ஆரம்பிச்சாச்சு. நீங்களே ஒரு சாதாரணமாக ஒரு பம்பரத்தை பண்ணி ஆன்லைனில் விற்கலாம். இன்றைக்கி அதுக்கெல்லாம் வழிவகைகள் வந்தாச்சு. முயற்சி பண்ணி பாருங்கள் தம்பி, நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒற்றை வெற்றி பெற்றால் கூட என்னோடய வெற்றி அது. இன்றைக்கி விளையாட்டு பொருள் நீங்கள் எடுத்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்தாச்சு, ஃபஸ்ட்டு க்ரை, மந்த்ரா, லியோ, லைஃப் ஸ்டைலு, இந்த டாப் 10 ஷாப், அப்பா, டிமார்ட்டு, ஹிமாலயாஸ் போன்ற 900 கோடிக்கு மேலே அவங்களோட டேர்ன் ஓவர். 900 கோடி, 1 இல்லை 2 இல்லை, 900 crore. ரெண்டாவது, இதுக்கு சீசன்லாம் கிடையாது. டெய்லி வேணும், குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்கும், பொம்மைகள் வந்துக்கிட்டே இருக்கணும், துணிமணி போய்கிட்டே இருக்கணும், உணவு போய்கிட்டே இருக்கணும், சத்து உணவு போய்கிட்டே இருக்கணும். ஆமாம், எல்லாம் உண்டு, எல்லாம் அதான் 365 நாளும் குறைவில்லாத வியாபாரம் இது. இப்படி இன்றைக்கி நீங்கள் ஒரு மாலுக்கு போனீங்கன்னா புள்ள டாய்ஸ் கடையிலேருந்து வெளில வர்றதுக்கு அடம் பிடிக்க வரமாட்டேன்னு. உங்கள் பர்ஸு காலி தான், ஆனால் பிள்ளையோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். மரப்பாச்சி பொம்மைங்கிறோம் நம்ம, அது எவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது தெரியுமா? அதை பண்ணதை மூலிகை உள்ள மரத்தில் தான் பண்ணுவாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மையை அது புல்லை கடிக்கும். இந்த புல்லை சின்ன குழந்தையாக இருக்கும்போது சும்மா இருக்காதுங்க. அதுங்க நேராக போய் நம்மளாம் பண்ணு தான், ஒரு சின்ன ஒரு கண்ணுக்கு கரெக்டாக தெரியும், சின்ன பொருளில் கரெக்டாக தெரியும். அதை எடுத்து யாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும், வாயில் போடும். அது என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி கெட்டதெல்லாம் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்கு தான் மரப்பாச்சி பொம்மை பண்ணால். இதில் மருத்துவ குணமுடைய ஒரு உட்டில் அது ஃபுல்லாக கடிக்கும் என்னாகும், அது சாறு உள்ளுக்குள்ளே போகும், மரத்தோட வெளியில் வந்துடும். இதுக்காக தான் மரப்பாச்சி பொம்மை கொண்டு வந்தது. இதையெல்லாம் இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இதில் அதாவது மருத்துவ குணமுடைய மரத்தில் செதுக்கி இன்றைக்கி தான் நிறையா மிஷின்ஸ்லாம் வந்தாச்சு, அழகாகவும் பண்ணுறதுக்கு நிறையா வந்தாச்சு. அதில் போட்டு கலரெல்லாம் வைக்கிறது இல்லை, ஒரிஜினல் கலர் வச்சதை மட்டும் வாங்கிடாதீங்க. ஒரிஜினல் புல்லை கடித்து அந்த சாறு வயிற்றுக்குள்ளே போய் அதை வெளியில் போகணும். இப்படி எவ்வளோ நம்ம முன்னோர்கள் பண்ணின இதெல்லாம் நம்ம மக்கள் மறந்துடக்கூடாது. இப்போ முன்ன மறந்தாங்க, இப்போ மறக்கக்கூடாதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ யாரும் மறக்கிறதும் இல்லை, அதுவும் உண்மை. அடுத்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எதுக்காக வச்சுருக்கான்? அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நம்ம எத்தனை தூரம் விழுந்தாலும் நம்ம கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்திரிச்சு நிற்போம் அப்படிங்கிறத அதை உணர்த்தணும். அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வச்சு இதெல்லாம் எவ்வளவோ நம்ம இப்போ ஒரு பொம்மை இருக்கும், நம்ம இதுக்கு அது பேர் என்ன, ஒரு பெண் பொம்மை, அது அப்படி தலை மட்டும் ஆடும். அதை பார்க்கும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த
கான்செப்டு அந்த சென்டர் போர்ஷனில் அது வந்து இதா எப்படி ஆடுது பற்றியா இது சும்மா இருக்காது. உங்களுக்கு தலையை தூக்கி பார்க்கும், எல்லாம் பண்ணட்டும் தனித்தனி பாட்டாக வந்துடும். பற்றியா இது எப்படி பற்றியா நம்ம வந்து எக்காலத்தை கொண்டும் விடக்கூடாது. பார் எப்படி சென்ட்ரல் கிராவிட்டி அது எவ்வளோ அழகாக ஒரு வேலை செய்யுது பார் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த பொம்மைகள்லாம் இருந்தது. அது அத்தனையும் இப்போ வந்தாச்சு. குழந்தைங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க, ஸ்கிப்பர் நம்ம விளையாடுவோம். அதை வச்சு என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பண்ணுது, நம்ம அந்த காலத்தில் பண்ணுது. உடம்புக்கு ஆரோக்கியம், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகும். இது அத்தனைக்காகவும் அதை வந்து நம்ம பண்ணினோம். அந்த நம்மளோட அந்த காலத்து விளையாட்டில் இது எல்லாம் பம்பரத்துலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிடுச்சு. இதையெல்லாம் பண்ணி வைக்கலாம், ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். நீங்களும் கோடீஸ்வரன் ஆகுங்க. அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் செய்வதை நன்றாக யோசனை செய்து நிறைய சம்பாதியுங்கள். உங்களுக்கான டிப்ஸுகளை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். வாழ்க வளமுடன். மீண்டும் சந்திப்போம்.